அப்புறம் 32வது புரோட்டோகால். 32வது புரோட்டோகால் யாரு? இன்னொரு பட்டியலினத்தை சார்ந்தவர், அந்த வேந்தன், மதிவேந்தன். யாரு? பட்டியலினத்தை சார்ந்தவர். இதைத்தான் திமுகவும் ஸ்டாலினும் பட்டியலின மக்களுக்கு செய்கின்ற மரியாதையா? இதற்கு திருமாவளவன் போன்றவர்கள் அவங்க கூட சேர்ந்து அவனை முதலமைச்சர் ஆக்கி வெக்கக்கேடியா, வெக்கக்கேடியா? அதான் நான் கேட்கிறேன். பட்டியலின மக்களை ஓட்டு வங்கியா தான் பயன்படுத்திட்டு இருக்கிறேன். நான் மத்திய அமைச்சராக இருந்த நேரத்தில் எவ்வளவு எதிர்ப்புகள் மீறி பட்டியலின மக்களுக்கு அகில இந்திய மருத்துவ படிப்பில் அண்டர் கிராஜுவேட், போஸ்ட் கிராஜுவேட், இந்தியாவிலே இடஒதுக்கீடு பட்டியலின மக்களுக்கு மருத்துவத்துறையில கொண்டு வந்தவன் இந்த அன்புமணி ராமதாஸ் கொண்டு வந்தான். தேசிய சித்த மையம், தாமிரத்தில் உள்ள தேசிய அயோத்தியதாஸ் பெயரை வைத்தவன் இந்த அன்புமணி ராமதாஸ். பாட்டாளி மக்கள் கட்சிக்கு கிடைத்த முதல் அமைச்சர் பொறுப்பை பட்டியலினத்தை சார்ந்தவர் தலித் எழுமலைக்கு கொடுத்தது பாட்டாளி மக்கள் கட்சி. திமுக எப்ப தெரியுமா கொடுத்தாங்க? திமுகவுக்கு வயசு இன்னைக்கு 75 வயசு. எங்க கட்சிக்கு வயசு 36. மத்திய அமைச்சர் பதவி நீங்க கொடுக்குறீங்க. அப்ப யாரு ஆதரவு பண்ணணும்? யாருக்கு ஆதரவு அளிக்கணும்? எங்கள் கூட்டணி, தேசிய ஜனநாயக கூட்டணி எங்களுக்கு ஆதரவு அளிக்கணும். நாங்கள் உணர்வுபூர்வமானவர்கள், சும்மா வசனம் பேச மாட்டோம். எங்க நோக்கம் சமூக நீதி. அனைத்து அடக்கப்பட்ட, ஒடுக்கப்பட்ட, வஞ்சிக்கப்பட்ட, தாழ்த்தப்பட்ட அத்துணை சமூகங்களும் முன்னுக்கு வர வேண்டும் என்கிற நோக்கம். அது அதான் எங்கள் ரத்தத்தில் இருக்கிறது. ஆனா திமுக இந்த ரெண்டு சமுதாயத்துக்குள்ள சண்டையை மூட்டி விடணும், ரெண்டு சமுதாயத்துக்குள்ள பிரிச்சு விட்டுடணும், கொளுத்தி விட்டுடணும், பிரச்சனையை மூட்டணும். இதப்படிதானே நீங்க ஆட்சிக்கு வந்துட்டு இருக்கிறீங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக இருந்த நேரத்தில் அரசு பள்ளிக்கூடத்தில் படித்த பிள்ளைகளுக்கு 7.5 விழுக்காடு இடஒதுக்கீட்டை பெற்றுக் கொண்டார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். இதுதான் சமூக நீதி, இதான் சமூக நீதி. இந்த 5 ஆண்டு காலத்தில் என்னத்தையா, எந்த ஆணியையா புடுங்கினீங்க? என்னையா நீங்க செஞ்சீங்க திமுக அரசுல? சமூக நீதி என்னையே உனக்கு தெரியுமாயா? சமூக நீதி கலைஞரோட முடிஞ்சு போச்சு. ஸ்டாலின் அவர்களுக்கும் சமூக நீதிக்கும் தெரியல. இங்க இருக்கிறாங்க பூர்வகுடி மக்கள், மீனவர்கள், காலங்காலமா மதராசு பட்டணம், அதுக்கு முன்புல இருந்து இங்க இருந்து வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அவங்க நிலை என்ன? அதே 400 ஆண்டுகளுக்கு முன்பு எப்படி இருந்தாலும் இன்னைக்கு அதே தான் இருக்கிறாங்க. அவங்களுக்கு எதிரான ஒரு திட்டம் மாமல்லன் திட்டம். யார் கேட்ட அந்த திட்டத்தை? இயற்கை அப்படியே இருக்கணும். இயற்கையை மாற்றுவது நீங்க யாரு? இயற்கையை மாற்ற முடியும்? உங்களுக்கு யாரு அதிகாரம் கொடுத்தா? அந்த மாமல்லன் திட்டம் அதை நாங்கள் எதிர்க்கின்றோம். இந்த திட்டம் வராது. அத்துணை மீனவர் சமுதாயத்தை சார்ந்தவர்களே, உங்களுக்கு நான் இருக்கின்றேன். அன்புமணி ராமதாஸ், எடப்பாடி பழனிசாமி அவர்கள், நாங்கள் இருக்கின்றோம். அது மட்டுமல்ல, மீனவர் சமுதாயத்திற்கு நான் ஒரு வாக்குறுதி கொடுக்கின்றேன். நம்முடைய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உறுதியாக வருவார். வந்த